வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ரூபவாயினியின் பிரதான செய்திகளுடன். இணைந்திருக்கும் நான் இர்ஷாதே காதன். ரஜினி ஆண்ட்ரூ. முதலில் தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம் போன்ற துறைகளுக்கான செலவினம் நாட்டின் எதிர்காலத்திற்கான முதலீடு என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. தேசிய காங்கிரசின் 8வது வருடாந்த பேராளர் மாநாடு நேற்று அக்கரைப்பற்றில். அரிசி உற்பத்தியை மேலும் அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை. வேற்றுக்கிரக உயிர்கள் பற்றிய உறுதியான தடயம் விஞ்ஞானிகளால் முதற் தடவையாக இலங்கையில் கண்டுபிடிப்பு. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கான செலவினங்களை நாட்டின் எதிர்கால முதலீடாக கருதுவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மக்களின் சுகாதார நிலைமையை மேம்படுத்துவதற்கு தரமான சுகாதார சேவை ஒன்று அத்தியாவசியமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக கூடுதலான நிதி ஒதுக்கீடுகளை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தலைமையிலான அரசாங்கமே மேற்கொண்டது என ஜனாதிபதி தெரிவித்தார். நுவரெலியா மாவட்டத்தின் புதிய பொது வைத்தியசாலைக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டார். 6 மாடிகளை கொண்ட இந்த வைத்தியசாலை அமைப்பதற்கு 668 கோடி ரூபாய் நிதி செலவிடப்படும். இதில் 85% நிதியை நெதர்லாந்து கடனுதவியாக வழங்கியுள்ளது. மக்கள் வங்கி ஏனைய நிதி ஒதுக்கீடுகளை வழங்குகின்றது. ஹட்டன், மஸ்கெலியா, நோர்டன் பிரிட்ஜ், வெலிமட, வலப்பனை, ஹங்குராங்கத்து ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த மக்களின் சுகாதார சேவையினை உறுதி செய்வதே இதன் நோக்கமாகும். இந்த வைபவத்தில் ஜனாதிபதி தமிழில் உரையாற்றுகையில் එම රෝහල්ද ජනතාවට ගුණාත්මක සෞඛ්‍ය සේවාවක් සලසන බව ජනාධිපතිතුමා පෙන්වා දුන්නේය. සෞඛ්‍ය තත්ත්වය නගා සිටුවන්ට ඉතිහාසයේ වැඩිම වැඩ කොටසක් ඉටු කළේ මේ රජයයි කියලා කිව්වොත් ඒක නෙවෙයි. 2005 දී ආණ්ඩුව බාරගත්තම වතු රෝහල් මධ්‍යම රජයට පවර ගත්තා. මේක ඉස්සර වතු පාලනය කරේ වතු සමාගම් වලින්. මං හිතන්නේ ඒකෙන් ගුණාත්මක සේවයක් වතු ජනතාවට සිදු වුණායි කියලා. අපේ රටේ ජාතික ආදායමෙන් වැඩි කොටසක් අපි වියදම් කරන්නේ සෞඛ්‍ය සේවයට. සෞඛ්‍යයට කරන වියදම මිලියන 125ක් වුණාට බිලියන ඒක අපි දකින්නේ ඒක ආයෝජනයක් වශයෙන් අනාගතයට. ඒ නිසා ඉන් ප්‍රතිඵල ලබන්න අපිට පුළුවන්කම ලැබෙයි කියලා අපි විශ්වාස කරනවා. Lion Camera யுகம் இனிமேல் வேண்டாம். லைன் கிரமே අපි ඉවර කරනවා. விடு வசதி, பாதை வசதி, மின்சார வசதி, கல்வி வசதி, சுகாதார வசதி எல்லாம் செய்துள்ளோம். இந்த நாட்டில் எல்லாம் மக்களும் சம உரிமையோடு கௌரவத்தோடு வாழ வேண்டும். ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே நிதி, ஒரே வசதி. அதுதான் எனது வழி. ஒரே வழி. එකම රටක්, එකම ජනතාවක්, එකම නීතියක්, එකම විදියේ පහසුකම්, ඒක තමයි අපේ මාර්ගය. அரிசி உற்பத்தியை மேலும் அதிகரிப்பதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள விவசாய நிலங்களை அபிவிருத்தி செய்யும் வேலைத்திட்டம் காரணமாக கடந்த வருடங்களில் நெல் அறுவடை அதிகரித்துள்ளது. நாடு பயங்கரவாதத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டதன் பின்னர் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் நெச்சரிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 2005ஆம் ஆண்டில் 9,37,176 ஹெக்டேயர் நிலப்பரப்பில் நெச்சரிக்கை மேற்கொள்ளப்பட்டது. 2011ஆம் ஆண்டில் இதன் அளவு 12,17,591 ஹெக்டேயராக அதிகரித்தது. 2005ஆம் ஆண்டில் 324 கோடி மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி இடம்பெற்றது. 2011ஆம் ஆண்டில் இது 387 கோடி மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது. விவசாயிகளுக்கு விதை நெல், உரமானியம் ஆகியவற்றை வழங்கி அறுவடைக்கும் உத்தரவாத விலை வழங்கப்பட்டது. குளங்களில் காணப்பட்ட கண்டல் மண் அகற்றப்பட்டு பாழடைந்திருந்த குளங்கள் புனரமைக்கப்பட்டன. இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக கடந்த காலத்தில் நாட்டின் மொத்த விவசாய நிலங்களில் 4% சேதமடைந்தன. குறுகிய காலத்திற்குள் விளைச்சலை கொடுக்கும் நெல்லினமும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கமைய 3 போகங்களுக்கு நெச்சரிக்கையை மேற்கொள்ள கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. முறையான வேலைத்திட்டம் ஒன்றின் கீழ் நெல் உற்பத்தியை மேம்படுத்தி அரிசி ஏற்றுமதியை மேற்கொள்வது அரசாங்கத்தின் பிரதான இலக்காகும்.
உலக அதிசயங்களில் ஒன்றாக விளங்கும் சீன பெருஞ்சுவர் பற்றி இன்றைய அறிவை தேடிய பயணத் தொகுப்பு ஆராய்கிறது. த கிரேட் வால் ஆஃப் சைனா என்று பலராலும் நன்கு அறியப்பட்ட சீன பெருஞ்சுவரானது சீன பேரரசின் பாதுகாப்புக்கென கட்டப்பட்ட ஒரு அரணாகும். சீன வரலாறுகளை எடுத்து நோக்குவோமாயின் ஷியாங்னு எனும் எதிரிகளின் படையெடுப்பிலிருந்து தமது ராஜ்யத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக சீனாவின் வடக்கு எல்லையில் இது கட்டப்பட்டுள்ளது. காலத்திற்கு காலம் இந்த சீன பெருஞ்சுவர் பல்வேறு மன்னர்களால் புதிதாக கட்டப்பட்டும் புதுப்பிக்கப்பட்டும் வந்துள்ளது. கிறிஸ்துவுக்கு முன் 220 முதல் 200 வரையான காலப்பகுதியில் சீன பேரரசரான ஷின்ஷி ஹுவாங்கினால் கட்டப்பட்ட சீன பெருஞ்சுவரே மிக பெரிதாக கருதப்படுகின்றது. இது மிங் வம்சத்தைச் சேர்ந்த மன்னர்களால் கட்டப்பட்டதாகும். சீன பெருஞ்சுவரானது யாழு நதியில் உள்ள கொரியாவுடனான எல்லையிலிருந்து கோபி பாலைவனம் வரை சுமார் 6400 கிலோமீட்டர் அளவுக்கு நீண்டு செல்கிறது. மிங் அரச வம்ச காலத்தில் இருந்த சீன பெருஞ்சுவர் மீது சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட படை வீரர்கள் காவற்கடமையில் ஈடுபட்டிருந்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. இதன் மொத்த நீளம் 5500 மைல்களாகும். பல நூற்றாண்டுகளாக இடம்பெற்ற இந்த பெருஞ்சுவரின் கட்டுமான பணிகளின் போது 20 லட்சம் தொடக்கம் 30 லட்சம் வரையிலான மக்கள் உயிரிழந்ததாக நம்பப்படுகின்றது. கிறிஸ்துவுக்கு முன் 7ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியிலே சீனர்கள் பாரிய கட்டுமானங்கள் பற்றிய அறிவை பெற்றிருந்ததாக கூறப்படுகின்றது. பல முக்கிய அரச வம்சத்தினால் இதன் கட்டுமான பணிகள் பல்வேறு காலகட்டங்களின் போது மேற்கொள்ளப்பட்டன. கின் வம்சம், ஹான் வம்சம் மற்றும் மிங் வம்ச மன்னர்களாலும் இந்த சீன பெருஞ்சுவர் கட்டி முடிக்கப்பட்டது. சீன பெருஞ்சுவரின் பல இடங்களில் செங்கற்கள், ஓடுகள், சுண்ணாம்பு என்பனவும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. நீள் சதுர குற்றிகளாக வெட்டப்பட்ட கற்கள் அத்திவாரம், வாயில் போன்ற பகுதிகளுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளன. பல பகுதிகள் மீளமைப்பு செய்யப்பட்ட போதிலும் மக்களின் செயற்பாடுகள் காரணமாக தற்காலத்தில் சுவரின் பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் அண்மையில் சீனாவில் ஏற்பட்ட கடும் மழை காரணமாக சுவரின் சிறிய பகுதியொன்று உடைந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த சுவரின் முழுமையான நீளத்தை ஆய்வுக்கு உட்படுத்துவதற்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு 4 ஆண்டுகள் கடந்தமை குறிப்பிடத்தக்கது. ஹான்ஷு மாகாணத்தில் உள்ள இந்த சுவரின் 60 கிலோமீட்டர் நீளமான ஒரு பகுதி இன்னும் 20 ஆண்டுகளுக்குள் அழிந்துவிடும் அபாயம் காணப்படுவதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இது தற்காலத்தில் பெரும் எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகளின் வருகை தரும் தளமாக விளங்குகின்றது. இந்த சீன பெருஞ்சுவரானது அந்த நாட்டின் 11 மாகாணங்களின் ஊடாக கட்டப்பட்டுள்ளது. சந்திரனிலிருந்து பூமியை பார்க்கும் போது தெரியும் ஒரே ஒரு பெரிய மனித படைப்பாகவும் இது கருதப்படுகின்றது. உலகிலுள்ள மனித படைப்புகளுள் சிறந்த பொக்கிஷமாக விளங்கும் சீன பெருஞ்சுவர் உலக அதிசயங்களுள் ஒன்றாக விளங்கி வருகிறது. ஒரு காலத்தில் இலங்கையில் மிக மோசமான நிலையில் காணப்பட்ட கொழும்பு நகரம் தற்போது ஆச்சரியமிக்க நகரமாக மாறி வருகிறது என உள்நாட்டு வெளிநாட்டு விமர்சகர்கள் கூறுகின்றனர். நகர அபிவிருத்தி செய்வதற்கு அரசாங்கம் மேற்கொண்ட காலத்துக்கேற்ற நடவடிக்கை இதற்கு காரணமாகும். இது நாளுக்கு நாள் அழகு பெறும் கொழும்பு நகரம் பற்றி ஒரு கண்ணோட்டம். பல வருடங்களுக்கு முன்னர் கொழும்பு நகரில் பயணம் செய்வதற்கு கூட மக்கள் பயந்தனர். எந்த சந்தர்ப்பத்திலும் குண்டு வெடிக்கலாம் என மக்கள் மத்தியில் அச்சம் காணப்பட்டது. நகரின் பல இடங்களில் மூக்கை பொத்திக் கொண்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. கொழும்பை துர்நாற்று மிக்க ஒரு பகுதியாகவே மக்கள் பார்த்தார்கள். 2005ஆம் ஆண்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்தை தொடர்ந்து இது விரிவான மாற்றத்திற்குள்ளானது. பயங்கரவாத அச்சம் முடிவுக்கு வந்தது. கொழும்பு அமைதிமிக்க நகரமாக மாறியது. பல வருடங்களாக நிலவி வந்த குப்பை பிரச்சினையும் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்சவின் மத்தியஸ்தத்துடன் தீர்க்கப்பட்டது. கொழும்பின் பல வீதிகளும் தெரிவு செய்யப்பட்ட இடங்களும் விரிவான அபிவிருத்திக்கு உள்ளாகின.
அன்று கொழும்பு நகரில் துர்நாற்றம் வீசிய தடமாக காணப்பட்ட பேரவாவி இன்று உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் நீர்நிலையாக விளங்குகிறது. கங்காரமியை சுற்றிய பகுதி அனைவரதும் கவனத்தை தீர்க்கும் பகுதியாக மாறியுள்ளது. அன்று மக்களின் அவதானத்தை பெறாத சுதந்திர சதுக்கமும் அதனை அண்டிய பகுதியும் இன்று உண்மையான சுதந்திரத்தை வெளிப்படுத்தும் பகுதியாக மாறியுள்ளது. வார இறுதி நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் இந்த இடத்தில் மக்கள் நிரம்பி வழிகின்றனர். உடற்பயிற்சி நடைபாதை அனைவருக்கும் பயனளிக்கக்கூடியதாகும். பாலடைந்திருந்த கொழும்பு குதிரை பந்தய திடல் இன்று மக்களின் கவர்ச்சி மிக்க பகுதியாக விளங்குகின்றது. அன்று காடுகள் நிரம்பி காணப்பட்ட தியவண்ணா பிரதேசமும் இன்று மக்களின் ஓய்விடமாக மாறி இருக்கின்றது. பாராளுமன்றத்தை சுற்றியுள்ள பகுதியும் சுற்றுலா கவர்ச்சி மிக்க பிரிவாக பரிணாமம் பெற்றுள்ளது. மாடு வீட்டில் வாழும் மக்களுக்கு சுதந்திரமாக பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடக்கூடிய வகையில் அந்த பகுதி அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளது. நாவலை பிரதேசத்தில் அண்மையில் ஈரநில பூங்கா ஒன்று திறக்கப்பட்டது. இந்த அனைத்து அபிவிருத்தி செயற்திட்டங்களினதும் பிரதிபலன்களை மக்கள் தற்போது அனுபவித்து வருகிறார்கள். கடந்த பல வருடங்களாக வெளிநாடுகளில் இருப்போர் தற்போது தாய்நாட்டுக்கு திரும்பினால் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் கொழும்பு நகரம் அபிவிருத்தி அடைந்துள்ளது. இலங்கையின் எதிர்கால ஆச்சரியத்தை வெளிப்படுத்தும் அடையாளமாக கொழும்பு நகரம் மாறியிருக்கும் என மக்கள் தெரிவிக்கின்றனர். வேற்றுக்கிரக உயிர்கள் பற்றிய உறுதியான தடயம் ஒன்றை விஞ்ஞானிகள் உலகில் முதல் தடவையாக இலங்கையில் இருந்து கண்டுபிடித்துள்ளார்கள். அரலகன்வில பிரதேசத்தில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட எரிகல் துண்டுகள் இருந்து விசேட அல்கா வகையொன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக பிரித்தானிய இலங்கை ஒன்றிணைந்த ஆராய்ச்சி குழு தெரிவித்துள்ளது. பக்கிங்ஹாம் பல்கலைக்கழகத்தின் வானசாஸ்திரவியல் பேராசிரியர் சந்திரா விக்ரமசிங்க உள்ளிட்ட குழுவினர் இதனை கண்டுபிடித்திருக்கின்றனர். பிறகு ரஷ்யா டுடே இணையதளத்தில் வெளியாகியுள்ள கட்டுரை ஒன்றில் இது தொடர்பான தகவல்கள் காணப்படுகின்றன. Fossil diatoms in a new combination meteorite என ஜேர்னல் ஆஃப் காஸ்மாலஜி என்ற சஞ்சிகையில் அண்மையில் வெளியான கட்டுரையில் இந்த தகவல்கள் காணப்படுகின்றன. வேற்றுக்கிரக உயிரின் இருப்பு தொடர்பான கோட்பாட்டை உறுதி செய்வதற்குரிய தடயம் இலங்கையில் இருந்து கிடைக்கப் பெற்றுள்ளதாக அந்த சஞ்சிகையில் விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றனர். நாம் வாழும் பிரபஞ்சத்தில் உயிர்கள் உருவாவதற்கு வேற்றுக்கிரக மற்றும் எரிகல் தொகுதிகளை அடிப்படையாக அமைந்துள்ளன என்று அந்த ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதிய கண்டுபிடிப்புக்கு அமைய பிரபஞ்சத்தில் ஏனைய கிரகங்களில் உள்ள உயிர் பூமிக்கு வந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி அரலகன்வில பிரதேசத்தில் விழுந்த எரிகல் துண்டுகளின் மாதிரிகளை ஆராய்ச்சி செய்ததன் பின்னர் விஞ்ஞானிகள் இந்த முடிவுக்கு வந்துள்ளனர். இது உலகில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட வேற்றுக்கிரக உயிர்கள் தொடர்பான முக்கிய கண்டுபிடிப்பாகும் என்று விக்ஸ் பல்கலைக்கழகத்தின் மனித பரிணாம நிறுவனத்தின் ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் பிரான்சிஸ் டெக்கரே தெரிவித்துள்ளார். புதிய கண்டுபிடிப்பை தொடர்ந்து உலகம் பூராவும் உள்ள ஆராய்ச்சியாளர்களின் கவனம் இலங்கை மீது திரும்பி இருப்பதாக ரஷ்யா டுடே சஞ்சிகை குறிப்பிட்டுள்ளது. பேராசிரியர் சந்திரா விக்ரமசிங்க தகவல் தருகையில், நாம் அரலகன்வில பிரதேசத்தில் கண்டெடுக்கப்பட்ட எரிகல் தொகுதிகள் மீது கவனம் செலுத்தினோம். அது வளமைக்கு மாறான ஒரு திண்மம் பொருளாகும். பூமியில் கிடைக்கப்பெறும் திண்ம பொருளை விட மிகவும் வித்தியாசமான கட்டமைப்பை அது கொண்டுள்ளது. எவ்வாறாயினும் இது ஆகாயத்தில் இருந்து பூமிக்கு வந்துள்ள அல்கா வகை உயிரினம் என்பதில் எமக்கு எந்தவித சந்தேகம் இல்லை என பேராசிரியர் சந்திரா விக்ரமசிங்க தெரிவித்தார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நுவரெலிய நகரை அண்டிய பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். அங்குள்ள மக்களிடம் ஜனாதிபதி விடயங்களை கேட்டறிந்தார். நகரின் குப்பை குளங்களை முகாமை செய்வதற்கு உடன் நடவடிக்கை எடுக்குமாறு அவர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நுவரெலிய நகருக்கு கூடுதலாக வருகின்றனர். அதனால் நகரை சுத்தமாகவும் கவர்ச்சி மிக்கதாகவும் வைத்திருக்க வேண்டும். எவ்வாறாயினும் சுற்றாடலை பாதுகாப்பதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தினார். அமைச்சர் சிபி ரத்நாயக்கவும் ஜனாதிபதியுடன் சென்றிருந்தார். மனிதநேய நடவடிக்கைகளின் பின்னர் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கை ஏனைய பொதுநலவை நாடுகளுக்கு முன்மாதிரியாக இருந்தது என அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். தேசிய தொலைக்காட்சிக்கு அவர் இன்று வழங்கிய பேட்டியில் இந்த கருத்தை வெளியிட்டார். பொதுநலவாய மாநாட்டை நடத்துவதற்கான உபசரணை நாடாக இலங்கை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக இலங்கைக்கு இருக்கும் அரசியல் தகுதி குறித்து அமைச்சர் கருத்து வெளியிட்டார். அண்மையில் அனைவரும் பேசிக்கொண்ட விடயம்தான் உலக அழிவு பற்றிய விடயம். இது தொடர்பில் பேசும்போது மாயாக்களி நாட்காட்டிய மறந்துவிட முடியாது. ஆனால் இன்று நாம் சொல்லப் போவது மாயாக்களி நாட்காட்டி பற்றியல்ல, மாறாக அவர்களின் மயான பூமி பற்றியதாகும். இந்த மயான பூமி மெக்சிகோவின் யூகானாத் பிரதேசத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொல்பொருளியாளர்களின் கூற்றின்படி இது சுமார் 1200 வருடங்கள் பழமை வாய்ந்ததாகும். இந்த மயான பூமியில் இருந்து அக்கால மாயாக்கள் பயன்படுத்திய பீங்கான், கண்ணாடி, குவளைகள் போன்ற பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டன. வீட்டின் வடிவில் கல்லறைகள் அமைய பெற்றுள்ளமை விசேட அம்சமாகும்.
உயிரிழந்ததன் பின்னர் குறிப்பிட்ட நபர் வாழும்போது பயன்படுத்திய பொருட்கள் அவரை அடக்க மையப்பட்டிக்குள் வைக்கப்பட்டிருப்பது மாயாக்களின் பண்புகளில் ஒன்றாகும். மாயாக்களின் சிக்கலான வாழ்க்கை முறை அவர்களின் கல்லறைகளுக்குள் இருக்கும் பொருட்கள் எடுத்து இயம்புவதாக தொல்பொருளியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். மாயாக்கள் பயன்படுத்திய இவ்வாறான கல்லறைகள் கௌதமாலா மற்றும் எல்சல்வெடோர் ஆகிய நாடுகளில் இருந்து இதற்கு முன்னர் கண்டெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை மாவட்டத்தில் உள்ள முஸ்லிம் கிராமங்களின் அபிவிருத்தி தொடர்பான கூட்டம் நீதி அமைச்சரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவருமான ரவுப் ஹக்கீம் தலைமையில் அட்டாளிச்சேனை பிரதேச சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இந்த கிராமங்களின் அபிவிருத்தி தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய வேலை திட்டங்கள் பற்றி அங்கு ஆராயப்பட்டது. இந்த பிரதேசங்களில் திவிநெகும வாழ்வின் எழுச்சி திட்டத்தை சிறந்த முறையில் முன்னெடுக்க வேண்டியதன் அவசியத்தை அமைச்சர் ரவுப் ஹக்கீம் வலியுறுத்தி கூறினார். இந்த கிராமங்களின் அபிவிருத்தி முன்னேற்ற மீளாய்வு கூட்டங்களை 2 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்துவது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான MT ஹசன் அலி, HMM ஹாரிஸ், ஃபைசால் காசிம் மற்றும் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்களான ALM நசீர், ALM தவம் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். பொதுநலவாய நாடுகளின் தலைவர்களினது மாநாடு திட்டமிட்டபடி இலங்கையில் நடைபெறும் என வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. கனடா மாத்திரம் இதில் பங்கேற்காது என தெரிவித்துள்ளது. இந்த மாநாட்டை இலங்கையில் நடத்துவது தொடர்பில் வேறு எந்த நாடும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. வெளியுறவு செயலாளர் கருணாதிலக்க அமுனுகம இந்திய தலைநகர் புதுடில்லியில் இருந்து தேசிய தொலைக்காட்சிக்கு வழங்கிய விசேட பேட்டியொன்றில் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். தேசிய காங்கிரசின் 8வது வருடாந்த பேராளர் மாநாடு அக்கரைப்பற்று அதாவுல்லா அரங்கில் நேற்று மாலை நடைபெற்றது. தேசிய காங்கிரசின் தேசிய தலைவரும் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சருமான ALM அதாவுல்லா தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் அதிக எண்ணிக்கையான பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இந்த மாநாட்டில் கிழக்கு மாகாண அமைச்சரும் தேசிய காங்கிரசின் தேசிய அமைப்பாளருமான MS உதுமாலபே, சிரேஷ்ட பிரதி செயலாளர் நாயகம் டாக்டர் A உதுமாலபே, பிரதி செயலாளர் நாயகம் IA ஹமீத், கட்சியின் பொருளாளர் J முகமது வசீர், மாகாண சபை உறுப்பினர்களான MLA அமீர், ஆரிப் சம்சுதீன், அக்கரைப்பற்று மாநகர முதல்வர் A அகமது சக்கி உட்பட பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். ராணுவத்தின் 512வது படைப்பிரிவினரால் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்ட சமூக நல திட்டம் பற்றி விளக்கமளிக்கும் நிகழ்வு படைப்பிரிவின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. கட்டளை தளபதி கர்னல் அஜித் பல்லேகல தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் 51வது படைப்பிரிவின் கட்டளை தளபதி பிரிகேடியர் சந்தன குணவர்தன பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அவர் அங்கு உரையாற்றுகையில் புகழை எதிர்பார்த்து ராணுவத்தினர் சமூக நல திட்டங்களை நடைமுறைப்படுத்தவில்லை, யாழ் மக்களின் நன்மைக்காகவே இவற்றை முன்னெடுத்து வருகின்றனர் என்று கூறினார். இந்த நிகழ்வில் ராணுவ தளபதிகள், பிரதேச செயலாளர்கள், பொதுமக்கள் உட்பட அதிக எண்ணிக்கையானோர் கலந்து கொண்டார்கள். மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் திவிநகும வாழ்வின் எழுச்சி தேசிய திட்டம் சம்பந்தமான கூட்டம் பிரதேச செயலாளர் S கிரிதரன் தலைமையில் பிரதேச செயலகத்தில் சமீபத்தில் இடம்பெற்றது. மண்முனை வடக்கு பிரதேச அபிவிருத்தி குழு தலைவரும் ஜனாதிபதியின் ஆலோசகருமான சிவனேசத்துறை சந்திரகாந்தின் ஆலோசனையின் பேரில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் R நெடுஞ்செழியன், மாநகர முதல்வர் P சிவகீதா மற்றும் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். தேசத்திற்கு மகுடம் அபிவிருத்தி கண்காட்சியின் ஒரு பகுதியாக பொத்துவில் முகுது மகா விகாரையின் வீதி அபிவிருத்தி நடவடிக்கைகளின் ஆரம்ப நிகழ்வு சமீபத்தில் இடம்பெற்றது. தேசத்திற்கு மகுடம் திட்ட தலைவரும் அமைச்சருமான ரஞ்சித் சியம்பலாபிட்டிய பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அம்பாறை மாவட்டத்தில் வாழும் மூவின மக்களின் நலன் கருதி தேசத்திற்கு மகுடம் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கென அரசாங்கம் 33,000 மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளது என்று கூறினார். கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி அமைச்சர் MS உதுமாலெப்பை, சிரேஷ்ட அமைச்சர் P தயாரத்ன, பாராளுமன்ற உறுப்பினர்களான திருமதி ஸ்ரீயானி விஜயவிக்ரம, சரத் வீரசேகர, ஃபைசல் காசிம் உட்பட பிரமுகர்கள் பலர் அங்கு சமூகம் அளித்திருந்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 66வது சுதந்திர தின விழாவை கொண்டாடுவதற்கான சகல பூர்வாங்க நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
இந்த சுதந்திர தின விழா சம்பந்தமான உயர்மட்ட மாநாடு கிழக்கு மாகாண முதலமைச்சர் நஜீப் அப்துல் மஜீத் தலைமையில் நடைபெற்றது. உள்நாட்டு அலுவலர்கள் அமைச்சர் ஜோன் சனவிரட்ன மற்றும் போலீஸ் மற்றும் ராணுவ உயர் அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். திணைக்கள உயர் அதிகாரிகள் சுதந்திர தின விழா ஏற்பாட்டு நடவடிக்கைகள் பற்றி விவரித்து கூறினார்கள். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி திருகோணமலை பெட்ரிகோட்டை வளாகத்தில் ஜனாதிபதி தலைமையில் 66வது சுதந்திர தின விழா நடைபெறும். ஓட்டமாவடி மற்றும் கோரளை பெற்ற மத்திய பிரதேச செயலக பிரிவுகளில் திவினகுமா வாழ்வின் எழுச்சி வேலை திட்டத்தை மேலும் பயனுள்ளதாக நடைமுறைப்படுத்துவது தொடர்பான விழிப்புணர்வு கூட்டங்கள் சமீபத்தில் நடைபெற்றன. ஓட்டமாவடி பிரதேச செயலக பிரிவிற்கான கூட்டம் பிரதேச சபை கேட்போர் கூடத்திலும், கோரளை பற்றி மத்திய பிரதேச செயலக பிரிவிற்கான கூட்டம் பிரதேச செயலக கேட்போர் கூடத்திலும் இடம்பெற்றன. இந்த கூட்டங்களுக்கு பிரதேச அபிவிருத்தி குழுக்களின் தலைவர்களும் மற்றும் பிரதி அமைச்சர்களான MLAM ஹிஸ்புல்லா மற்றும் பஷீர் ஷேகுதாவுத் ஆகியோரும் தலைமை வகித்தனர். பிரதேச செயலாளர்கள் MC அன்சார், KPS ஹமீத் உட்பட அதிக எண்ணிக்கையானோர் இதில் கலந்து கொண்டார்கள். நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம் போன்ற துறைகளுக்கான செலவினம் நாட்டின் எதிர்காலத்திற்கான முதலீடு என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. தேசிய காங்கிரசின் 8வது வருடாந்த பேராளர் மாநாடு நேற்று அக்கரைப்பற்றில். அரிசி உற்பத்தியை மேலும் அதிகரிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை. வேற்றுக்கிரக உயிர்கள் பற்றிய உறுதியான தடயம் விஞ்ஞானிகளால் முதற் தடவையாக இலங்கையில் கண்டுபிடிப்பு. இத்துடன் ரூபவாணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.